ஜென்சி டிஎம் கேம்பில் உள்ள வந்தப்போ நீங்கள் நேரடியாகவே அங்கே அதை வந்து காயின் பண்ணீங்க. டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம் கேட்டு போட்டு வந்துருக்கீங்க. தனம் சட்டி அவங்க உள்ளே வந்ததாக இருக்கட்டும். பொது போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து விஜய்க்கு எதிரான போராட்டமாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்தது தப்பு. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜென்சி டிஎம் கேம்பில் உள்ள வந்தப்போ நீங்கள் நேரடியாகவே அங்கே அதை வந்து காயின் பண்ணீங்க. டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம் கேட்டு போட்டு வந்துருக்கீங்க. தனம் சட்டி அவங்க உள்ளே வந்ததாக இருக்கட்டும். எனக்கு கவலை இல்லப்பா, நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது இது வந்து மத்திய அரசை நோக்கி இருந்த போராட்டம் அப்படிங்கிறது மாநில அரசை நோக்கி நகருதா, இங்கே இருக்கக்கூடிய முதல்வரையும் அவர் நடித்த படத்தையும் நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொது போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து விஜய்க்கு எதிரான போராட்டமாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்தது தப்பு. இப்போ ஆர்கனைசர்ஸ் ஏன் தடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வைக்கிறாங்கல்ல, முன் வைக்கிறாங்கல்ல. தாவேக்காக நீங்க பொது வழியில் வைக்கிறாங்கல்ல அந்த கேள்வியை முன். நீங்க ஏன் வரல நாங்க கேட்கிறோம். தாவேக்கா ஏன் வரல? ராஜ்மோகன் அவர்கள் வந்தபோது ஆமா, அதுல வந்து மாணவர்களுடைய கிளர்ச்சிலாம் அந்த இடத்துல நடக்கல. டிஎம்கே ஆதரவாளர்கள் உள்ள சென்று இவருக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய முழக்கங்கள், கோரிக்கை வந்து மாற்றப்படுது. நீட் எதிர்ப்போட சேர்த்து முதலமைச்சருக்கான எதிர்ப்பையும் இதிலேயே கொண்டு வரணும் திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்றது உனக்கு. அந்த சனம் அவங்க சனம் சட்டி வெளியில போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, போய் அப்படியே அவங்க எந்த பிளானோட வந்தாங்களோ அப்படியே மாற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜனநாயகமே இல்லை. அவங்கள திருப்பி திருப்பி நாங்கள் கேட்டதே வந்து பேசுங்கன்னு தான் சொன்னோம். வெளியில போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து முற்றிலுமான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வச்சுட்டு அவங்கள இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி டிஎம்கே இருக்காங்களே, தேவையில்லாத வேலைகளை நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட அடையாளங்களாக யாரை காட்டுறீங்க? அந்த அளவுக்கு நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்களா? உங்ககிட்ட ஆளுமைகள் இல்லையா? என்னோட ஆழமான ஒரு விஷயம் போராட்ட களம் தான், பிஸ்னஸ் எனக்கு சைடு தான். இந்த பூச்சாண்டி காமிக்கிறது, இந்த மன்னிப்பு கேளு அப்படின்றது, அப்படி நான் ஒரு வேளை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் பதிவு போட்டுக்கிறேன் அவன் அத்தனை பேரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கறதுனால நான் எந்த இடத்துலையும் குறைய மாட்டேன். ஆனால் என்னை மிரட்டி இந்த மன்னிப்பு கேட்கணும். ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தொப்பி வாப்பா ரெஸ்டாரண்ட் குழுமத்தினுடைய சேர்மன் திரு உமர் அவர்கள் இருக்கார். நடந்து முடிந்த நீட்டுக்கு எதிரான தமிழ்நாட்டில் நடந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்றவரும் கூட. அவர்கிட்ட பேசுவது நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசுகிறேன். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உமர் சார் வந்து ரொம்ப வருஷமாகவே போராட்ட களத்தில் இருக்கிறாரு. பிஸ்னஸ் தனியாக இருந்தாலும் போராட்ட களங்களில் அதிகமாக தொடர்ந்து பயணம் கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த நீட் போராட்டத்திலையும் உங்களை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த நீட் போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ் பண்ணது யார் சார்? சிஜேபியா இல்லை இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்னரா, இல்லை எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்களா? இங்கே நீட் போராட்டத்துக்கான அழைப்பு கொடுத்தது வந்து சிஜேபி. அதில் ரொம்ப பெருந்தன்மையாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் என்ன பண்ணாங்க, இடம் தந்து எல்லாமே பண்ணால் கூட இது முற்றிலுமான ஒரு மாணவர் இளைஞர் போராட்டமாக இருக்கணும் அப்படின்றதுனால எல்லா ஏற்பாடுகளும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் பண்ணாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் தொடங்கப்பட்டது. பின்பு போக போக சில விமர்சனங்களும் அதில் முன் வந்துச்சு. நீங்கள் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக முன்னாடி நின்று அதை அட்ரஸும் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனம் சட்டி அவங்க உள்ளே வந்ததாக இருக்கட்டும். எனக்கு கவலை இல்லப்பா, நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். அதே மாதிரி ஜென்சி டிஎம் கேம்பினர் உள்ளே வந்தப்போ நீங்கள் நேரடியாகவே அங்கே அதை வந்து காயின் பண்ணீங்க. டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம் கேட்டு போட்டு வந்துருக்கீங்க. ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது போக போக வேறு திசை நோக்கியோ இல்லை வேறவங்க கையில் போணுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது, நிறைய அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி அதுக்கான கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. போராட்டம் அப்படின்றது வந்து ஒரு தன்னெழுச்சி போராட்டம். இதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு போராட்டத்தோட ஒரு கட்டத்தில் எப்படி இதை மூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து குறுகிய அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் முழு நேரமாக ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு களத்துலேயே ஒரு 6 நாள் தங்குறதுலாம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடுவில் போராட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம், அது எல்லாமே எனக்கு தெரியும். அடையாள போராட்டங்கள் வேறு, முற்றிலுமாக வெற்றி பெறக்கூடிய போராட்டங்கள் வேறு. அடையாள போராட்டங்கள் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையை முன்னெடுத்துகிற போராட்டம். சில போராட்டங்கள் மட்டும் வெற்றி பெறக்கூடிய போராட்டம். ஸோ அப்படி இந்த போராட்டத்தை நான் பார்த்தேன். டெல்லியில் நடந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இயற்கையாகவே இளைஞர்களுடைய தன்னெழுச்சி நடக்குது அப்படிங்கும்போது இதில் நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்றதா.
அங்கேயே போய் இருந்ததுக்கான காரணம், 6 நாளும் இருந்ததுக்கான காரணம் வந்து நம்மளுடைய அனுபவங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துப்போம். ஏன்னா இளைஞர்கள் முன்னெடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களோட ஒரு நம்மளும் போய் நிற்கிறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு விட்ட ஷேரிங் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ எளிதாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியிலே வந்து அவங்க ஆட்சிக்கு வரும்போதே வந்து நீட்டை ஒழிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையில் தான் ஆட்சிக்கு வராங்க. 5 ஆண்டு அவங்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. அவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி அவங்களுடைய கட்டத்தில் என்னென்ன ரோல் பண்ணணுமோ அந்த ரோல்லாம் போதுமான கவர்னர்கிட்ட போச்சு. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கல, இப்போ ஸ்டே வாங்கியிருக்காங்க, அந்த ஸ்டே ரீகால் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேக்காவும் வந்து அதை சொல்லி தான் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லும் போதே வந்து என் தங்கை வித்யா போலவே தான் எனக்கு அனிதாவும், ஸோ நான் உங்கள் விஜய் நான் வந்த பிறகு வந்து நீட்டை வந்து நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்து தோழர் அறிவு வந்து போகும்போது வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூப்பிட்டு வந்து இது வந்து பாராளுமன்றத்தில் தான் முடியும், நம்மளால் முடிகிறது சிரமம், ஸோ அவர்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவர்கள் சொன்ன மாதிரியான தகவல் வந்து அவர் வெளியில் வந்து சொன்னார். நம்ம என்ன அங்கே அரசியல் படுத்தணும் அப்படின்னா இது ஜனநாயகம். ஓகே, இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து எத்தனை ஜனம் ஒன்று கூடி ஒரு புரட்சியை செய்யுது அப்படின்றதான் இங்கே முக்கியம். அதுக்கு எவ்வளோ பெரிய அரசாங்கம் இருந்தாலும் வந்து அடிப்பணியும். அதுக்கு இப்போ டெல்லியில் கிடைச்ச வெற்றி இருக்குல்ல, அது அடிப்பணிதல் தான். இப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி. பட் முற்றிலுமான தீர்வா அப்படின்னா தீர்வுக்கான வெற்றியாக வந்து நான் கன்சிடர். ஏன்னா அவங்க ஃபேர் நீட் அதோட நிற்க இங்கே பேன் நீட் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 10 ஆண்டு கால போலவே நம்மளுடைய போராட்டம் அப்படின்னு ஆரம்பித்தது. தங்கை அனிதா வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி இறந்தாங்களே, இறந்த அன்று இரவு நம்ம வந்து அரியலூரில் போய் நின்றோம், களத்தில் நின்று. அன்றைக்கே அந்த போராட்டத்தை பெரிய லெவலில் ஒரு மாணவர் எழுச்சியாக கொண்டு வரணும் அப்படின்றத முயற்சி செஞ்சோம். அன்றைய காலகட்டத்தில் வந்து அங்கே அன்றைக்கி இருந்தக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தி அதை முடக்கினாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தங்கை அனிதாவோட மரணத்தை அடக்க விடாமல் நாங்கள் பண்ணோம். அடக்க வேணாம், நம்ம நிற்போம். திங்கக்கிழமை அந்த தங்கை அனிதாவோட மரணம் இருந்தாங்க அப்படின்னா கல்லூரிகள் எல்லாமே துவங்கினா ஒரு மாணவர் கிளர்ச்சிகளும், ஸோ அதை வச்சு நம்ம வந்து நீட்டுக்கான முற்றிலும் விலக்கு பெறலாம். ஸோ அதுக்கு வந்து தங்கை அனிதா தான் ஆயுதம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சோம். ஆனால் அன்றைக்கி இருந்தக்கூடிய அரசாங்கத்தோட ஒரு இதில் வந்து நம்மக்கிட்ட அடக்குமுறை ஏவி அந்த ஞாயிற்றுக்கிழமையே வந்து அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளே செப்டம்பர் 10ஆம் தேதி அப்போயே வந்து ராஜரத்ன ஸ்டேட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைச்சோம். பல தோழர்கள் வந்தாங்க, ஆதரவு தந்தாங்க. பட் அகைன் அது ஒரு அடையாள போராட்டங்களுமே போய்கிட்டு இருந்துச்சு. தவிர அன்றைய சூழ்நிலையில் அமைப்புகளோ இயக்கங்களோ இல்லை கட்சிகளோ இதுக்காக போராட்டத்தை தனித்தனியாக முன்னெடுத்தாங்களே தவிர ஒன்றிணைஞ்சு ஒரு மாபெரும் எழுச்சியாக மாறலை. நீட்டுக்கான போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கான மாதிரி மாறலை. ஜல்லிக்கட்டு நேரத்துலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்போ ஜனநாயகத்தில் இவ்வளோ பேர் வந்து மக்கள் நின்று கிளர்ச்சி எழும் போது அந்த சட்டங்கள் மாற்றப்படுது. அப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது. நம்ம இதே விஷயத்தை தான் இங்கே நம்ம முன் வச்சோம். இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 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 இளைஞர் அவர்கள் வந்து வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் இந்த போராட்டம் உண்மையிலே ஒரு ஆத்மாத்மான போராட்டமாக இருக்குது, ஆனால் இங்கே ஜனநாயகனை உள்ள படத்தை உள்ளே கொண்டு வந்து பேசுகிறாங்க, அதை வந்து ஏன் இங்கே கொண்டு வரீங்கன்னு கேட்டால் அதுக்கான டார்கெட் பண்ணி வெளில அனுப்புகிறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கும் செய்திகளில் இருக்குது. இங்கே ஒரு கேள்வி எழுது இல்லையா, இது வந்து மத்திய அரசை நோக்கி இருந்த போராட்டம் அப்படிங்கிறது மாநில அரசை நோக்கி நகருதா, இங்கே இருக்கக்கூடிய முதல்வரையும் அவர் நடித்த படத்தையும் நோக்கி நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பொதுவாக எந்த ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோ அவர்கள் மீது விமர்சனங்கள் அப்படின்றது வரும். ஓகே, நீட் போராட்டத்திற்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அவர்களுடைய எதிர்ப்பு வந்து மத்திய அரசு மேலே ஆழமாக வைக்கலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயற்கையாக அது வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அது மற்றவர்களோட இந்த கோபங்கள் இருக்குல்ல, இப்போ என்னோட முதல்வர் அப்படிங்கும்போது நமக்கான உரிமை இருக்குது அவரை வந்து டெல்லிக்கு போக சொல்கிறதுக்கும், கேரளா கர்நாடகா ஆதரவு கொடுக்கும்போது நீங்களும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இதாக இருக்குது. ஆழமாக மத்திய அரசை இதை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு கேட்குறதுக்கான உரிமைகள் வந்து மாணவர்களுக்கு இருக்குது. இல்லை, இதை மட்டுமே நோக்கி இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து முதல்வர் அவர்கள் வந்து அவங்க ஸ்டாண்ட் என்னங்கிறத சொன்னாங்க, நாங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபிக்கான ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இங்கே தாவேக்காவை சார்ந்த ஒரு சில நபர் உள்ளே வர்றப்போ அவங்க வந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. அதே மாதிரி திமுக சார்ந்த நபர்களோ அவங்க ஜென்சிடிஎம்கே இளைஞர்களோ அவங்க வர்றப்ப தாவேக்கா மீது இருந்த ஸ்ட்ராங்கான விமர்சனம் அவங்க மேலே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
டிஎம்கே இப்போ நான் சொல்லுவேன் எங்களோட நீட் எதிர்ப்பு போராட்டம் தோத்துச்சு அப்படின்ற மாதிரி டிஎம்கேயோட முயற்சியும் தோற்று தான் போச்சு. ஓகே, அதே மாதிரி நீங்களும் செஞ்சிடாதீங்க, நீங்களும் எனக்காக மத்திய அரசை சாடிடாதீங்க, நீங்கள் நின்று போராடி வெற்றி பெற்று கொடுங்க அப்படின்ற அந்த உரிமையில் தான் வந்து அந்த முழக்கங்களை வந்து அந்த உரிமைக்கான போராட்டத்தை இது பண்ணோம். நம்மளுடைய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய இயற்கையாக மாணவர்களே வந்து விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய வருத்தம் அப்படின்றது வேறு. சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் சேர்ந்து முழக்கங்களை எழுப்புறது. இப்போ சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் வந்தபோது கூட, அமைச்சர் அவர்கள் வந்தபோது கூட, ஆமாம், அதில் வந்து மாணவர்களோட கிளர்ச்சிலாம் அந்த இடத்துல நடக்கல. ஏன்னா அவர்கள் வரத்துக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், குமுதம் வீடியோவில் கூட இருந்துச்சு, அப்போலாம் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நடந்தது வந்து டிப்பிக்கலாக இவங்க டிஎம்கே ஆதரவாளர்கள் உள்ள சென்று இவருக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுடைய முழக்கங்கள் கோரிக்கை வந்து மாற்றப்படுது. இப்போ பெரும்பான்மையான மாணவர்களுடைய கோரிக்கைங்கிறதவங்களோட கோரிக்கை என்ன, நீட் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அங்கே இன்னொன்று திணிக்கப்படுறது என்ன திணிக்கப்படுது அப்படின்னா இந்த நீட் எதிர்ப்போட சேர்த்து முதலமைச்சருக்கான எதிர்ப்பையும் இதிலேயே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து முனைப்புடன் பண்ணுறதை வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து உணர்ந்தோம். ஆமாம், ஏன்னா பார்க்க முடிஞ்சு, நீங்களும் அதை அட்ரஸ் பண்ணிட்டு உணர்ந்தோம். வீரபாண்டியன் தோழர் வந்து மத்தியானம் உணர்ந்தோம், திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படின்றதையும் உணர்ந்தோம். திட்டமிட்டு பண்ணுறாங்க, அது மாணவர்கள் பண்ணுறதுலையும் எங்களுக்கு தெரியும். மாணவர்கள் வந்து அந்த அஜெண்டாவோடு அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பிளக் கார்ட்ஸும் சரி, இதுவும் சரி, இது வந்து வெளியிலேருந்து திட்டமிட்டு சப்ளை செய்யப்படுது அப்படின்றதையும் நம்மளால் தெரிவிக்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றத இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது அதை வந்து கண்டிக்கிறதுக்கான ஒரு தளமாக கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நமக்கு வந்து எல்லாத்தோட ஆதரவு வேணும், தாவேகா கட்சியினரோடைய அந்த இளைஞர் தம்பி தங்கடியோட ஆதரவும் வேணும் அப்படின்றது. அந்த சனம் செட்டி நடிகை வெளியில் போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்படியே ஒரு பொய் அஜெண்டாவை அப்படியே அவங்க எந்த பிளானோடு வந்தாங்களோ அதை அப்படியே மாற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜனநாயகமே இல்லை, இங்கே யாரும் பேசவே விடுறதில்ல அப்படின்ட்டு. இங்கே எல்லாம் பேசினப்ப கையை உயர்த்தி ஆபாச சிம்பல் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த புகைப்படங்களும் இருக்கே. ஆனால் அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த கட்சியிலேருந்து வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மற்ற இதில் வந்துருக்கு. தொடர் எல்லா விஷயமும் நடக்கும் தொடர். அங்கே 3000 பேர் இருந்தோம், 30 பேர் வந்து ஊடுருவியாக இருக்காங்கன்னே வச்சுப்போமே. அதுக்காக நீங்கள் 3000 பேரை கொச்சப்படுத்தி விட்டு போயிருவீங்களா? அந்த போராட்டத்தை கலகப்படுத்திடுவீங்களா? அப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊடுருவல்களும் இருக்கத்தானே செய்யும் பொது தளத்தில் இருக்கும் போது. அப்படிங்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகத்தில் அங்கே ஜனநாயக முறைப்படி இது இல்லை, இட்ஸ் நாட் டெமோக்ராட்டிக், இது வந்து போராட்டம் இல்லை போலி போராட்டம் அப்படின்ற அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு அவதூறு. ஓகே, அங்கே அவங்கள திருப்பி நாங்கள் கேட்டதே வந்து பேசுங்கன்னு தான் சொன்னோம். நீங்கள் இப்போ பேசுனது சரியில்லை, அதை கோவப்படுறாங்க இளைஞர்கள், அவங்கக்கிட்ட அதை வாங்கி அவங்க மைக்கை வாங்கி அவங்கள சாந்தப்படுத்துகிறோம். சாந்தப்படுத்துகிறப்பே வந்து அவங்க போயிட்டாங்களே, போகும்போது அவங்ககிட்ட மைக் வாங்கின கம்யூனிஸ்ட் தோழரோட வீடியோ கண்டிப்பாக இருக்கும், எப்படி யாரை எடுத்திருப்பீங்க, அதை நீங்கள் போயிட்டு பாருங்கள். அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா டிஎம்கேயும் பேசுவாங்க, தாவாக்காவும் பேசுவாங்க, அவங்களோட அஜெண்டாவும் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளுங்க, அதுதான் ஜனநாயக முறை. எதை ஏற்றுக்கொள்ளணுன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, யாரும் என்ன பேசினாலும் அதை கன்சிடர் பண்ணிக்க கேட்லுங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது, அதுக்கு கோவப்படாதீங்க அப்படின்றத அவர் சொல்லி பேச வைக்கிறதுக்கு சொல்கிறதுக்குள்ளே வெளியில் போயிட்டாங்க. புரியுது. வெளியில் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து முற்றிலுமான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வச்சுட்டு அவங்கள சிம்பிள் தான், அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி அவங்கள பற்றி. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நிறைய அவங்க சகோதரியை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் போன பிறகு எல்லாருமே சொன்னாங்க அவங்க வந்து பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து நெகட்டிவ் பண்ணி பப்ளிசிட்டி தேடுறது தான் அவங்களோட மிக முக்கியமான அஜெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பேட்டிகள் கொடுக்கும்போது அவங்க அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க முன் வச்சாங்க. இன்னொன்று பேசின விதமும் வந்து முற்றிலும் தவறான ஒரு விதம் தான். இப்போ வந்த உடனே அவங்க பேசுனது என்ன பேசுனாங்க அப்படின்னா வந்து கைத்தட்டி வரவேற்றாங்க, இல்லைன்னா வரவேற்றிருப்பாங்களா? சனம் செட்டி டிவிக்கே சப்போர்ட்டுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களா? எல்லாருக்கும் தெரியும்ல, அத்தனை பேத்துக்கும் தெரியும். அப்போ ஆதரவுடன் தானே உங்களை வரவேற்கிறாங்க. வரவேற்ற பிறகு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சப நாகரிகம், சப கண்ணியம், எந்த களத்தில் பேசுகிறோம் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஒரு மரண வீட்டில் போய்
ஓகே, மரணத்துக்காக ஒரு விஷயத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம், தங்கை அனிதாவை இழந்துட்டோம் அப்படின்றது போராடிக்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தங்கை அனிதா போலயே ஒரு பொண்ணு தினம் தினம் அனிதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த உணர்வு ஊட்டிக்கிட்டு இருக்கு. என்னை விட்டுட்டீங்களேன்னு அனிதா பேசுகிற மாதிரி பண்ணு, அந்த ஒரு இதில் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜனநாயகம் படத்தை வந்து நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, சந்தோஷமாக பாருங்கள், உங்களை வேணான்னு சொல்லலையே. அங்கே வந்த தோழர்களே நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, அதுலலாம் தப்பு கிடையாது. யார் வேணான்னு சொன்னால் அதை நீங்கள் இங்கே சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்குது? இப்போ வீரபாண்டியன் தோழர்கள் பேசினாங்க, மைக் பிடிச்சி பேசினப்ப அதிகாரம் என்பது ஒன்றிய அரசில் தான் வந்து குவிந்திருக்கு, நம்மளோட எதிர்ப்பு என்பது அங்கே தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாத கேலி சித்திரங்களோ தேவையில்லாத எதிர்ப்பை வந்து நமக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராங் கண்டெம் பண்ண நீங்கள் அப்போ அந்த படிக்கட்டு வாசலில் நின்றுட்டீங்க, நானும் உங்கள் அருகில் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு கேள்வி திருப்பி எழுப்பிட்டே இருக்கு இல்லையா, இந்த போராட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு, இப்போ சிஜேபியோட போராட்டம் அப்படின்னா மத்திய அரசை எதிர்த்திருக்கு, ஆனால் இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது விஜயை நோக்கியும் தமிழ்நாடு முதல்வரை நோக்கியும் அவர் நடித்த படத்தை நோக்கியும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி திருப்பி எழுந்துக்கிட்டே இருக்கு. மாணவர்களோ இளைஞர்களோ அதை பண்ணலை, சரியா? அது சில பேர் வந்து ஊடுருவி அவங்க பண்ண விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ மாணவர்கள் வந்து விஜய் வாய மூடி உள்ள இதோ புகைப்படத்தை வந்து அவர்கள் செய்யலை. அப்போ ஆர்கனைசர்ஸ் ஏன் தடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வைக்கிறாங்கல்ல, முன் வைக்கிறாங்கல்ல, தாவேக்காக நீங்கள் பொது வெளியில் வைக்கிறாங்களா அந்த கேள்வியை முன்? நீங்கள் ஏன் வரலன்னு நாங்கள் கேட்குறோம். தாவேக்கா ஏன் வரல? ஏன் வரல? நீங்களும் வந்து பேசணும், இது பொதுத்தளம் தானே. அவங்க வந்து பேசினா நீங்களும் வாங்க, நீங்கள் வந்து கேளுங்க, ஏங்க 5 வருஷம் எங்கே போனாங்க, 5 வருஷம் இவங்க செய்யலைன்ற விமர்சனத்தை வைங்க, நாங்கள் வைக்க வேணாம்னு சொல்லலையே. இப்போ இந்த நிலைப்பாடில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு மேலே வந்து விமர்சனம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயமான கோபங்கள் இருக்கிறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம்தான். ஓகே, நம்மளுடைய முதல்வர் அப்படிங்கும்போது ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் மீது வந்து இயல்பாகவே மற்றவர்கள் மீது வந்து கோபங்கள் வந்து இருக்கும், ஒரு சில விமர்சனங்கள் இருக்கும், அதில் வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியே உள்ளே வராமல் நீங்கள் வந்து இவங்க மீது மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல ஆர்கனைசர் இருந்தனால தானே வீரபாண்டியன் ஐயா சொல்கிறாரு. வீரபாண்டியன் ஐயா சொல்கிறாரு, சிஜேபியோட தோழர்கள் வந்து என்கிட்ட சொன்னனால தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து தப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து நம்ம பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சோம், சனமும் வெளியில் அனுப்பிச்சிட்டேங்கிறாங்க. இவங்களும் அவங்களாவே காணொலி நாங்களும் பார்த்தோம், இவங்களே நாம் வெளியில் போங்கன்ற சொல்லவும் இல்லை. நீங்கள் வேண்டாம், அந்த சகோதரிகளே சில பேர் பதிவுகள் போட்டிருக்காங்க, அதிலே சொல்கிறாங்க தெளிவாக, அவர் வந்து எங்களை வெளியிலலாம் போக சொல்லலான்ட்டு, நம்ம டிஷர்ட்டை மட்டும் மாற்றிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கே இருக்காங்க, அவங்க டிஷர்ட் போடலாம். ஓகே, இன்னும் நான் குறிப்பாக சொல்கிறேன், இறுதி நாள் அன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு 6 நாள் அங்கே இருந்தனால மாற்றி இருந்தனால நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, கொஞ்சம் ரொம்ப இப்போ என் குரல் போயிடுச்சு, உடல்நிலை சரியில்லாதனால நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எந்திரிச்சு வரத்துக்குள்ளே போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அடுத்த நாள் தான் நான் தூங்கி எழுக்கும் போது தான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை நான் அந்த தளத்தில் நின்றுருந்தேன்னா சிஜேபி தம்பிகள்கிட்டையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் போய் நிற்கும் போது உங்களோட டிஷர்ட்டை போடாதீங்கன்றப்பேன், அதையும் நான் சொல்லியிருப்பேன். அது தம்பிகள் கேட்டிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய நோக்கம் என்பது பேன் நீட், சிஜேபி முன்வைச்ச கோரிக்கை அப்படிங்கிறது ஃபேர் நீட். இப்போ சிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்கப்பட்டிருக்கு, அதனால நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறோம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் தோழர்களும் அந்த முனைப்பாட்டுக்கு தான் வர்றாங்க. அவங்க அதை சொன்ன உடனே அங்கே வந்து இதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. நான் அறிஞ்ச வரை என்ன அப்படின்னா, எடுத்த உடனே கம்யூனிஸ்ட் தோழர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வரல, போராட்டத்தை தொடரணும் அப்படின்ற நிலைப்பாடு தான் நான் இருந்த. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சிஜேபியோட தோழர்களும் தமிழ்நாட்டோட பசங்க பேன் நீட்டு தான் சொன்னாங்க. எல்லாருமே ஒரே கோரிக்கையில் தான் இருந்தோம். ஆனால் அப்போ வந்து அவங்களுக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் முடிச்சுக்க சொல்கிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு சிஜேபிக்கு. அப்படி இருந்தால் கூட இவங்க தொடர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த போராட்டம் துவங்கியது அப்படின்றது சிஜேபி பார்ட்டி. ஆமாம், அதுக்கு தான் அவ்வளோ பேர் ஆதரவு தெரிவித்து வந்திருக்காங்க, நீட்டுக்கு எதிராக தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டேன், அங்கே இருக்கக்கூடிய என்ன தோழர் நடந்துச்சு, ஏன் இது மாதிரி இது பண்ணீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆலோசனையாவது பண்ணியிருக்கலான்ற போது அவங்க சொன்னாங்க, தொடர்பு கொண்டோம், உங்களை இது பண்ண முடியல அப்படிங்கும்போது எமர்ஜென்சியாக முடிக்கணுன்ற சிச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதை மீண்டும் ஒரு மாணவர் கூட்டமைப்பாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நேற்று வந்த உடனேயே அதுக்கு உண்டான பணிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சகோதரர்கள் மற்ற தோழமை அமைப்புகள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து கண்டிப்பாக இந்த பேன் எழுச்சி இன்னும் குறையல, எழுச்சி இன்னும் முடியவும் இல்லை, மீண்டும் கிளர்ந்தெழும்.
இந்த இடத்துல சரியான நபரை முன்னிறுத்தி பண்ணணும். ஏன்னா இப்போ அகைன் நீங்கள் என்ன எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பார்ட்டி அது ஒரு பார்ட்டி அப்படின்ற மாதிரி இது இல்லாமல் உண்மையான மாணவர் இளைஞர் எழுச்சியாக மாறணும் அப்படின்றதுக்காக தங்கை அனிதா அவர்களுடைய உடன்பிறந்த அண்ணன் மணிரத்னம் அவர்களும் எங்கள் கூட டெல்லிக்கு போயிட்டு 3 நாள் அங்கே இருந்துட்டு நீங்கள் பார்த்து எங்கள் கூட தான் இருந்தார், அவரும் எங்கள் கூட இருந்தார், எல்லா நாளுமே இருந்தார். ஸோ அவரை தலைமையின் முன்னிறுத்து எல்லா நபர்களும் எந்த விதமான அடையாளமும் இல்லாமல், எந்த கட்சி அமைப்பு எந்த அடையாளமும் இல்லாமல் அவர் பின்னாடி ஒருங்கிணைச்சு இந்த போராட்டத்துக்கு மீண்டும் வெற்றி அடைவோம் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். அதுக்கான இடங்கள் நேரங்கள் எல்லாமே வந்து மிக விரைவில் வந்து அறிவிக்கப்படும். பொதுப்படையாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, தமிழ்நாடு காவல்துறை இங்கே அடக்குமுறையை மேற்கொண்டாங்க, நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்கள் மீது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை வந்து இங்கே பாலன் ஐயா இல்லத்தில் நடந்த இதில் வந்து எந்த விதமான அடக்குமுறையும் செய்யலை. அவர்கள் முற்றிலுமாக ஆதரவு நிலை தான் இருந்துச்சு. எஸ்எஃப்ஐ தோழர்கள் வந்து பல இடங்களில் வந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அந்த இடங்களில் வந்து காவல்துறை கைது அப்படின்றது வந்து அடக்குமுறையில் இருந்துச்சு. இப்போ ராஜ்மோகன் தோழர் அவங்க வந்து அமைச்சர் அவங்க வந்து நம்ம இதுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால வந்து எந்தெந்த தோழர்கள் மீதுலாம் வழக்கு பதிவு பட்டிருந்தால் அதை முழுவதும் நீக்கணும் அப்படின்றதையும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். எந்த காவல்துறை வந்து இந்த பேட்ச் போடாமல் இந்த அடக்குமுறை ஏவனாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து நம்ம முன் வைக்கிறோம். இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வர்றப்ப அமைச்சர் ராஜ்மோகன் டவுன்னு சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் அவர் வெளியேறப்ப எந்த தலைவருக்கும் இல்லாத மாதிரி உங்கள் வாயிலேருந்து பிஜேபிங்கிற வார்த்தை ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் வந்து அங்கே பண்ணாங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் யாருமே கண்டிக்கலை, அவங்கள ஒழுங்குபடுத்தவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்ன வரையும் வைக்கப்படுது. ஒழுங்குபடுத்த முடியல தோழர், ஒழுங்குபடுத்த முடியலை. எப்படி எதனால அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது க்ரௌட் மாஃபியா, அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கேருந்து யாரை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இன்னொன்று வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல, இங்கே சில விடயங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணமே வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி நீங்கள் அங்கே இருந்தனால நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் இருந்தீங்களா? நான் வந்து என்னைக்கு வந்தேன்னா நம்ம வீரபாண்டியன் தோழர் அவர்கள் வந்து பேசினார் இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குன்னா நான் தான் ஃபஸ்ட்டு அந்த செய்தியை உங்களுக்கு காமிச்சேன். முடிச்சோன்னே அப்படியாங்க அப்படின்னு கேட்டிங்க, நான் பக்கத்தில் இன்னும் உங்ககிட்ட எடுத்து காமிச்சேன். அப்போ நின்று ராஜ்மோகன் அவர்கள் உள்ளே வந்துட்டு கிளம்புற வரையும் நான் இருந்தேன் கரெக்டாக. அப்போ அங்கே முடிச்சு இந்த வெற்றி செய்தி வந்த பிறகு நம்ம வந்து சொன்னது என்ன அப்படின்னா வந்து நான் வந்து 3 மணிக்கு கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறேன், இது மாதிரி இன்னொரு நல்ல செய்தி, அடுத்த ஒரு வெற்றிக்கான செய்தி, நம்ம கூட தாவேக்காவும் ஒன்றிணைகிறாங்க, அமைச்சர் ராஜ்மோகன் நம்ம கூட வராங்க அப்படிங்கும்போது அவ்வளோ பேரும் ஆறாவரத்தோட பாசிட்டிவாக கோஷம் போட்டாங்க. ஆனால் அதன் பிறகு நாங்கள் அதுக்கப்புறம் மேலே போன பிறகு நிறைய பேரோட ஊடுருவல் நடந்துச்சு. நாகரிகத்துக்கான அரசியல் தலைவர்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்சி டிஎம்கே இவங்களாம் இருக்காங்களே, அவர்கிட்ட கொஞ்சம் பாடம் படிங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். தேவையில்லாத வேலைகளை நீங்கள் பண்ணுறீங்க. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தபோது கூட அவர் வந்து அதை பயன்படுத்தலை. ஓகே, இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட ஸ்டாலின் அவர்கள் நினச்சா ஆட்சியை கையில் எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். அவருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து மிகப்பெரிய தலைவர் அப்படின்றது வேறு யாரும் கிடையாது. அப்போ வந்து ரொம்ப எளிதாக அதை கைப்பற்றிருக்க முடியும். அப்பயும் நாகரிகமான அரசியல் அவர் முன்னெடுத்தாங்க. முதல்வர் விஜய் அவரும் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அதே கண்ணியத்தை மாதிரி நாகரிகமான அரசியலை அவர் 2 பேரும் முன்னெடுத்தாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கத்துக்குட்டிகள், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, இவர்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் இம்பேக்ட்டுக்கு ஃபாலோவர்ஸ் கூட வருதுண்டு மிக கண்ணியமற்ற முறையில் சபை நாகரிகம் சற்றும் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்களுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் குறிப்பாக இப்போ சொல்லும் போதும் எல்லாரையும் நான் சொல்லலை, சில சகோதரிகள் வந்தாங்க, அவங்களும் அதை அந்த ஜென்சி டிஎம்கே சார்ந்தவர்கள் தான் 3 நாளும் இருந்தாங்க, கண்ணியமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ திமுக தலைவர்கள் வந்தாங்க. கண்ணதாசன் ஐயா, ஜஸ்டிஸ் கண்ணதாசன் மிக சிறப்பாக இது பண்ணாங்க. ஆலிம் அவர் வந்தார், அவங்க சிறப்பாக பேசிட்டு போனாங்க. கனிமொழி அம்மா வந்தாங்க, அவங்க சிறப்பாக பேசினாங்க. எழிலன் சகோதரர் மிக சிறப்பாக அரசியலை முன் வச்சு பேசினாங்க. ஸோ அப்போ இவங்ககிட்டேருந்து சரியான நாகரிகமான அரசியல் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. தவிர நீங்கள் வந்து யாரோட அட்வைஸ் கேட்குறீங்க, யார் உங்களை இது பண்ணுறான்னு தெரில.
உங்களோட செயல்பாடுகளை பார்க்கவே நீங்கள் எல்லாருமே வந்து இதை நினச்சி இளைஞர்கள் ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் அவங்களோட வீடியோலாம் வந்து இப்போ என்னை அதிகமாக திட்டி அவங்க போடக்கூடிய பதிவுகளை பார்க்கும்போது சில தம்பிகள் வந்து நம்மளோட பேஜஸில் இருக்கக்கூடிய அவங்களோட முந்தைய வீடியோலாம் காமிச்சாங்க. மிக அற்பமான தனமாக இருக்குது அவங்களோட அந்த செயல்பாடுகள் செய்கிறது, இந்த கோர்ட்டு முன்னாடி செய்கிறது. எனக்கு என்ன அப்படின்னா, தாவேக்காவும் சரி டிஎம்கேக்கும் சரி உங்களோட அடையாளங்களாக யாரை காட்டுறீங்க? சனம் செட்டியும் சகோதரி ஜூலியும் உங்களோட அடையாளங்களா? அந்தளவுக்கு நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்களா? உங்கள்கிட்ட ஆளுமைகள் இல்லையா? உங்கள் கட்சிக்கு வந்து இவர்கள் அடையாளங்கள் காட்டி நீங்கள் வளர்க்கக்கூடிய அளவுக்கு பலவீனம் ஆயிட்டீர்கள் அப்படின்றத நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. விமர்சனம் அப்படின்றது இருக்கிற கட்சி சார்ந்த விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ முதல்வர் விஜய் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க கட்சியோட ஒரு இடத்துல மாநாட்டில் அவங்க கட்சியோட போராட்டங்களில் அவங்க பண்ணுனா அது வேறு. பொது போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து விஜய்க்கு எதிரான போராட்டமாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்தது தப்பு. உங்களோட கட்சியில் எது வேண்டாலும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமைகள் இருக்குது, அதில் தவறுகள் கிடையாது. ஆனால் நீங்கள் பொது தளத்தில் மாணவர் கிளர்ச்சியை எழுந்திருக்கக்கூடிய தளத்தில் நீங்கள் மடைமாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்றது தவறு. அதுவும் உங்கள் கட்சி அது மாதிரி கட்சி கிடையாது. உங்களோட தலைவர்கள் அது மாதிரி தலைவர்கள் பண்ணவங்க கிடையாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் பின்னணியில் வரக்கூடிய நீங்கள் அந்த கண்ணியத்தை கட்டுப்படுத்தணும்னா. ஏன் இந்த கேள்வி வச்சேன்னா, இதுக்கு முன்னாடி பல போராட்டங்களில் வந்து தமிழ்நாடு பார்த்துருக்கு இந்த மாதிரி பொதுப்படையான போராட்டங்கள். அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இப்போ ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டில் யாரும் வந்து இந்த கட்சி கொடியை தூக்கிட்டோ அந்த கட்சி கொடியை தூக்கிட்டோ எல்லாரும் இளைஞர்கள் அப்படின்னு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இப்போ இது இங்கே நடக்கிறப்ப அப்படி தான் இப்போ பார்க்குறவங்களுக்கும் அந்த கேள்வி இருக்குது. இப்போ உங்களை மாதிரியான நபர்களுக்கும் கேள்வி இருக்குது, தாவைக்காவை சார்ந்த நபர்கள் இருக்குது, பொதுஜன பப்ளிக்கிட்டையும் இந்த கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் யாருமே உள்ளே கூட அனுமதிக்கல. எஸ், நீங்கள் ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா யூ வில் நாட் என்ட்ரியே கிடையாது. மாநில அரசை விமர்சிக்கணுன்றது அன்றைய திமுக யாரும் தூண்டி விடலை. நீங்கள் வந்து மாநில அரசை விமர்சிக்கணும் அப்படின்றது தன்னெழுச்சியாக விமர்சனம் எழுந்துச்சு, அப்படியே விமர்சித்தோம். ஓகே. ஆனால் இப்போ உள்ளதில் வந்து விமர்சனம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் உங்களோட செயல்பாடுகளும் என் கண்ணெதிராக நான் பார்த்தது நிறையா இருக்குது. அதுதான் எனக்கு வலிச்சிச்சு. இது நீங்கள் பண்ண அவர்கள் கேட்டாங்க என்கிட்ட ஒரு கேள்வி, இது அந்த அவன் பிடிக்கிறானே, அவன் பிளக்கார்டு பிடிச்சானே, அப்போ நீங்கள் கேட்கலையே அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் அவங்க பிடிக்கலாம், அவன் நடுநிலையாக வந்த மாணவன், உங்கள் எல்லாத்துக்கும் முத்திரைகள் இருக்குது. திமுக சொல்கிறீங்க? ஆமாம், என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு நடுநிலையான மாணவனுக்கு உண்மையாக கோபம் இருக்குது, முதல்வர் மீது கோபம் இருக்குது, அரசாங்கத்து மீது கோபம் இருக்குன்னா அவனுக்கு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அவனுக்கு அந்த கோபத்தை நீங்கள் விதைக்கக்கூடாது. அப்படி விதைக்கணும்னு உங்களை விதைக்க நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சைடுலேருந்து தாவேக்கா நபர்கள் வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை பேசுவதற்கும் அனுமதி கொடுக்கணும். அப்போனா தான் ஜனநாயகம், ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல வருது. அப்படின்ற போது அவர்கள் யாரும் அதை செய்யலை. ஓகே, இவர்கள் செஞ்ச பிறகு சில பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செய்கிற அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து கண்ணியமான முறையில் ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும். அதில் வந்து நீங்கள் இது மாதிரியான உங்களுடைய கோரிக்கை, இங்கே நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை பேசுங்க. இதை விட்டுட்டு தேவையில்லாத கேலி சித்திரங்களையோ மற்ற விஷயங்களையோ பண்ணாதீங்க அப்படின்றது தான் அங்கே நம்ம முன் வச்சதான இது. பல போராட்டங்களில் கலந்துருக்கீங்க, அதே மாதிரி இதையும் நின்று ஏன்னா எல்லா காணொலிகளையும் நான் பார்த்தேன், நின்று ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி தப்பு நடக்கிறப்ப அதை அங்கேயே சுட்டி காமிச்சு ரொம்ப நீட்டாக அதை முடித்ததுக்கு, ரொம்ப நீட்டாக இதை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நன்றி. ஒரு விஷயத்தை மட்டும் இதில் சொல்லிக்கொள்ள, சில பேர் என்னோடய முகநூல் பதிவுகளில் போட்டிருக்கிறீங்க, ரொம்ப கெட்ட வார்த்தையில் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு தரப்பு வந்து அந்த சனம் அவர்களை சொன்னதுக்கு தாவேக்கா தம்பிகள், ஒரு தரப்பில் இவங்களை சொன்னதுக்கு டிஎம்கே தம்பிகள் எல்லாம் சொல்கிறீங்க, ஏதோ மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்ட்டு. தம்பிகளாக நீங்களாம் இன்றைக்கி தான் களத்தில் நிற்கிறீங்க. நான் வந்து இப்போ நிற்கலை. என்னோடய ஆழமான ஒரு விஷயம் போராட்ட களம் தான், பிஸ்னஸ் எனக்கு சைடு தான். இந்த பூச்சாண்டி காமிக்கிறது, இந்த மன்னிப்பு கேளு அப்படின்றது, அப்படி நான் ஒரு வேளை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யாரெல்லாம் பதிவு போட்டிருக்கிறேன் அவன் அத்தனை பேரும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் நியாயமாக இருந்துச்சுன்னா அப்படின்ட்டா நம்ம கேட்போம். ஸோ மன்னிப்பு கேட்குறதுனால நான் எந்த இடத்துலையும் குறைய மாட்டேன். ஆனால் என்னை மிரட்டி இந்த மன்னிப்பு கேட்கணும், இது பண்ணணுன்றதுக்கான நிலைப்பாடுகள் யாராவது எடுத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான எதிர்வினை ஆற்றுறது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு நிறைய பணிகள் இருக்குது, அந்த வேலைகளை நாங்கள் செஞ்சு போய்கிட்டே இருப்போம். நீங்கள் பாட்டுக்கு குலைச்சிக்கிட்டே இருங்க, அதை பற்றி எனக்கு எந்த பிரயோஜனமும் கவலையும் இல்லை அப்படின்றதையும் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.